ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிச்சன் க்ளீன் பண்ணி. ஸோ இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி, ஒரு தடவை யோசிச்சிட்டா நான் பண்ணிடுவேன். இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தேன்னா அதனால் அவ்வளோ அசிங்கமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் மேலே க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரை மாற்றிட்டு மேலே அடுக்கி வச்சுட்டேன். ரெண்டாவது ஷெல்ஃபு தான் கொஞ்சம் ஜாஸ்தி அசிங்கமாக இருந்துச்சு. ஏன்னா கிச்சன் எங்களது ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ அதனால் எண்ணெய் பிசல் ரொம்ப ஜாஸ்தி ஒட்டிக்குது. இப்போ எல்லா டப்பா எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நல்லா டைல்ஸில் கழுவிட்டு கோதுமை டப்பா இருந்துச்சு, அது எடுத்து அலும்பி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். டப்பாலாம் இப்போ டப்பா எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தடவை எனக்கு கிச்சன் சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வேகமாக சீக்கிரமாக பண்ணிவிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. சரின்னு கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டப்பாலாம் அலும்பி நான் நல்லா காய வச்சுட்டு சரி அதுக்கப்புறமா காஞ்சப்புறம் எல்லாம் மசாலா டப்பாலாம் எடுத்து வச்சுருக்கலான்னு. ஏன் க்ளீன் பண்ணுறேன்னா இப்போ திருவிழா வருது. ஸோ அதனால் இந்த இதில் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். டைல்ஸ்லாம் எல்லாம் கழுவி வச்சு சுத்தமாக ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. டப்பாலாம் அப்புறம் கழுவி வச்சுட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.